Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த 6 விஷயத்தை தெரியாம நீங்க ஜிம் பக்கமே போயிடாதீங்க. வாங்க அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். உடம்பு ஆரோக்கியமாவும் ஃபிட்டாவும் வச்சிருக்கிறதுக்காக தான் ஜிம்முக்கு போறாங்க எல்லாருமே. ஆனா இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான்னாலும் உங்களோட ஜிம்மோட அனுபவத்தை பத்தி நீங்க கட்டாயமா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணுங்க. நீங்க புதுசா ஜிம்முக்கு போறவரா இருந்தாலும் சரி, ஏற்கனவே ரொம்ப காலமா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கவரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நான் சொல்ல போற பேசிக் இன்ஃபர்மேஷனை கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது உங்களுக்கான டார்கெட்டை நீங்க கன்ஃபார்மா செட் பண்ணி ஆகணும். நீங்க ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி எதுக்காக ஜிம்முக்கு போறோம் அப்படின்றதுல கட்டாயமா நீங்க ஒரு தெளிவோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க. ஜிம்முக்கு போற ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு விதமான நோக்கங்கள் இருக்கும். உடல் எடையை குறைக்கணும், அதிகரிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், உடம்பை ஃபிட்டா வச்சுக்கணும், நான் பாடி பில்டர் ஆகணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டார்கெட் இருக்கும். அதை நீங்க நிர்ணயம் செஞ்சுட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதை அடையிறதுக்கான ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ கட்டாயமாக நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். செகண்ட், சீரான உடற்பயிற்சியோட வழக்கத்தை அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. தினமும் ஏதோ ஜிம்முக்கு போகிறோம், ஏதோ ஒர்க் அவுட் செய்கிறோம், ஏதோ காசை கட்டிட்டோம், போகிறோமா ஒர்க் அவுட் பண்ணுறோமா வந்தோமா அப்படின்னு இல்லாமல் ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் எது மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்ய போகிறோன்றதை நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி என்னன்றதை முன்கூட்டியே நிர்ணயம் செஞ்சுட்டு ஜிம்முக்கு போங்க. குறிப்பாக கார்டியோ ஒர்க் அவுட்டு, ஹெவி ஒர்க் அவுட்டு, அப்புறம் டியூரபிலிட்டி, இது மாதிரியான பயிற்சிகள் கூட நீங்கள் உங்களோட பயிற்சிகள் என்னன்றதை திட்டமிட்டுட்டு போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மூணாவதாக உடற்பயிற்சியை சரியாக செய்ய பழகிக்கோங்க. ஜிம்முக்கு போகிறவங்க காயங்களை தடுக்கவும் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை சீக்கிரமாக அடையிறதுக்கும் உடற்பயிற்சியை சரியாக செய்கிறது அவசியமான ஒன்று தாங்க. முதல்ல ஒர்க் அவுட் செய்ய போகிறீங்கன்னா அதை பற்றின அடிப்படையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட்டு எப்படி செய்யணும், அதை ப்ராப்பர் வேலை எப்படி கொண்டு போகணுன்றதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எடுப்பிலேயே 10 கிலோலேருந்து 20 கிலோ, 30 கிலோ, 40 கிலோன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தூக்கிடலான்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனால் முதல் நாள் இந்த மாதிரி உங்களால் செய்ய முடியும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். 2வது நாள் 3வது நாள் நீங்கள் ஜிம்மு பக்கம் போகிறதே நிறுத்திடுவீங்க. இது ஒரு மோசமான விளைவு தாங்க ஏற்படுத்தும். 4வதாக படிப்படியாக பயிற்சியோட தீவிரத்தை அதிகரிக்கணும். அதாவது நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா எந்த உடற்பயிற்சி செஞ்சாலும் அதில் முன்னேற்றம் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதாவது படிப்படியாக நீங்கள் தூக்கக்கூடிய எடையோட விகிதத்தை அதிகப்படுத்தணும். இதன் மூலமாக உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் கட்டாயமாக சீக்கிரத்தில் பெற முடியும். இல்லைனா எப்பவும் ஒரே மாதிரியான எடையை தூக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியான பலன் கிடைக்காது. ஒன்று, எடையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க பழகணும். ஒரே எடையில் நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது. 5வதாக ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி, அதாவது RRன்னு சொல்லுவாங்க. உடற்பயிற்சி கூட போகிறவங்களுக்கு ஓய்வு, அதுக்கப்புறம் ரெக்கவரி ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியறதில்லை. அதிகப்படியான பயிற்சியை தவிர்க்கிறதுக்கும் காயங்களை தவிர்க்கிறதுக்கும் உடற்பயிற்சிக்கு இடையில் கொஞ்சம் கேப்பை கொடுக்கணும், அதாவது ரெஸ்ட் கொடுத்தாங்க. மேலும் வாரத்தில் ஒரு நாளாவது உடற்பயிற்சி கூட போகாமல் ஓய்வெடுக்கிறதுன்றது தசைகள் நல்லா ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல ஒரு பாடி பில்டர் போன்ற ஷேப் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். லாஸ்ட் ஒன், கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமே கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியமான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக லீவ் எடுக்காமல் டெய்லி ஜிம்முக்கு பாருங்க. குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 5 நாளாவது ஜிம்முக்கு போகிறத நீங்கள் ரெகுலராக வச்சுக்கோங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் கட்டாயமாக கிடைக்கும். இதற்கு நிலையான உடற்பயிற்சிகள் உங்களுக்கான டார்கெட் கட்டாயமாக தேவைங்க. அதனால் பாதியிலே விட்டுடாமல் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயமாக கண்காணிக்கணும். நீங்கள் விரும்பக்கூடிய இலக்கை கட்டாயமாக அடைய முடியும். அதனால் ஜிம்முக்கு போகிற ஒவ்வொருத்தரும் நான் சொல்லக்கூடிய இந்த 6 விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாடி பில்டர் மாதிரியான உடலமைப்பை பெற முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.